சதுரகிரி ரகசியங்கள். சித்தர்கள் வாழும் கோரக்கர் குகை. கண்ணால் காண முடியாத அந்த மர்ம வழி இதோ. மரணமில்லா பெருவாழ்வு. இது சாத்தியமா? நவீன அறிவியல் விடை தெரியாமல் திணறும் இடத்தில்தான் சதுரகிரி மலையின் மர்மங்கள் தொடங்குகின்றன. சித்தர்களின் தலைமைச் செயலகம் என்று அழைக்கப்படும் இந்த மலை வெறும் பாறைகளும் மரங்களும் கொண்ட இடமல்ல. இது ஒரு மாய உலகம். கடந்த வீடியோவில் நாம் பார்த்த அமானுஷ்யங்களுக்கு விடை தேடி இன்று நாம் ஒரு மிக ரகசியமான இடத்திற்கு செல்லப் போகிறோம். 18 சித்தர்களில் ஒருவரான ரசவாதம் மற்றும் காயகல்பத்தில் தேர்ந்த கோரக்கர் சித்தர் இன்றும் அரூபமாக, அதாவது கண்ணுக்குத் தெரியாத உடலோடு தவம் செய்வதாகச் சொல்லப்படும் அந்த ரகசிய குகை எங்கே இருக்கிறது? அதன் துல்லியமான அடையாளம் என்ன? சித்தர்களின் அனுமதி கிடைத்தால் மட்டுமே உங்களால் இந்த வீடியோவின் இறுதி வரை பயணிக்க முடியும். மாய வழித்தடம். தாணிப்பாறையிலிருந்து அடியெடுத்து வைக்கும்போதே ஒருவிதமான அதிர்வை உங்களால் உணர முடியும். சுந்தர மகாலிங்கம் சன்னதியை நோக்கிச் செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். ஆனால் உண்மையான தேடல் உள்ளவர்களுக்கு பாதை வேறொரு திசையில் பிரிகிறது. சங்கிலிப்பாறையை கடந்து காராம்பசு தடம் எனும் இடத்தை நீங்கள் அடையும்போது எச்சரிக்கையாக இருங்கள். அங்கே ஒருவிதமான அபூர்வ மூலிகை மனம் காற்றில் மிதக்கும். பெரும்பாலானவர்கள் பிரதான பாதையிலேயே நேராகச் சென்று விடுவார்கள். ஆனால் அந்த இடதுபுறம் இருக்கும் அடர்ந்த புதர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த சிறிய ஒற்றையடி பாதைதான் காலத்தை உறைய வைக்கும் அந்த புண்ணிய பூமிக்கு உங்களை அழைத்துச் செல்லும். துல்லியமான 3 அடையாளங்கள். இந்த ரகசிய குகையை நீங்கள் அடைய இயற்கையும் சித்தர்களும் 3 முக்கிய குறிகளை வைத்திருக்கிறார்கள். அடையாளம் 1. பாறையில் உறைந்த சிவலிங்கம். குகையின் நுழைவாயிலுக்கு மிக அருகே ஒரு பிரம்மாண்டமான பாறை இருக்கும். அதில் மனிதர்களால் வரையப்பட்டது போலன்றி இயற்கையாகவே அல்லது சித்தர்களின் சக்தியால் உருவான ஒரு சிவலிங்க திருவுருவத்தை காணலாம். இதுதான் நீங்கள் சரியான திசையில் செல்கிறீர்கள் என்பதற்கான முதல் அத்தாட்சி. அடையாளம் 2. ஜீவ நீரோடை. குகைக்கு அருகிலேயே ஒரு சிறிய வற்றாத நீரோடை ஓடிக்கொண்டிருக்கும். சுற்றியுள்ள இடங்கள் கோடையில் காய்ந்திருந்தாலும் இந்தச் சுனை மட்டும் வற்றாது. இதில் ஒரு சொட்டு நீரை அருந்தினாலும் உங்கள் உடலில் ஒரு புது ஆற்றல் பாய்வதை உணர்வீர்கள். அடையாளம் 3. தவழ்ந்து செல்லும் நுழைவாயில். இந்த குகையின் வாசல் ஒரு ஆள் தாராளமாக நுழையும்படி இருக்காது. உங்கள் அகங்காரத்தை கழற்றி வைத்துவிட்டு தரையோடு தரையாக தவழ்ந்துதான் உள்ளே செல்ல முடியும். ஆனால் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி ஒரு பிரம்மாண்டமான கூடமூங்கலை வரவேற்கும். அங்கே நிலவும் அமைதி உங்களை அப்படியே உறைய வைக்கும். அமானுஷ்ய அனுபவங்கள். இன்றும் நடக்கும் அதிசயங்கள். இந்த குகைக்குள் சென்றவர்கள் சொல்லும் கதைகள் உங்கள் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தும். குகைக்குள் யாரும் இல்லாத நேரத்திலும் நடுநிரவில் அங்கே தீபம் எரிவதை பலவர் பார்த்துள்ளனர். சங்கநாதம் எனப்படும் ஒருவிதமான ஓசை குகையின் ஆழத்திலிருந்து வருவதாகச் சொல்கிறார்கள். சிலர் தியானத்தில் இருக்கும்போது ஒரு வயதான முதியவர் மெல்ல வந்து அவர்கள் தலையில் கை வைத்து ஆசி வழங்கிவிட்டு அடுத்த நொடியே மாயமாக மறைந்து போவாராம். இது பிரமையா அல்லது சித்தர்களின் லீலையா? அறிவியலுக்கு பிடிபடாத இந்த ரகசியம் இன்றும் கோரக்கர் குகையில் உயிர்ப்போடு இருக்கிறது. முடிவுரை. அடுத்த கட்ட ரகசியம். சதுரகிரி ஒரு மாயக்கடல். நீங்கள் எவ்வளவு தேடுகிறீர்களோ அவ்வளவு ரகசியங்களை அது ஒளித்து வைத்திருக்கிறது. நீங்கள் எப்போதாவது இந்த கோரக்கர் குகைக்கு சென்றிருக்கிறீர்களா? அல்லது அங்கே ஏதேனும் விளக்க முடியாத அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் கதைகளை கமெண்டில் பகிருங்கள். உலகிற்கு தெரியட்டும். சித்தர்களின் இந்த ரகசிய உலகம் உங்களை ஆச்சரியப்படுத்தியதா? இது ஒரு தொடக்கம்தான். சதுரகிரி மலையில் இரும்பை தங்கமாக்கும் அந்த காயகல்ப மூலிகை எங்கே இருக்கிறது என்பதை அடுத்த வீடியோவில் அந்த ரகசியத்தை உடைக்கப் போகிறோம். அந்த அதிசயத்தை தவறவிடாமல் இருக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். சித்தர்களின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.